நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் 2. நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சு தரீங்கம்மா? ஹாலிடேஸ் வேற குழந்தைகளுக்கெல்லாம். ஸோ எல்லாருக்கும் பேச்சுலர்ஸ் காட்டும் ஃபேமிலி காட்டும் எல்லாருக்குமே இது உபயோகமான ஒரு இதுதான். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் சில்லி. அது வந்து பேச்சுலர்ஸும் பண்ணிக்கலாம், ஃபேமிலிவாலும். குழந்தைலாம் ஹாலிடேஸில் இருக்கிறத எதானு தின்ன கேட்டுட்டு இருக்கும். இன்னொன்று வந்து ஹெல்த்தியான ஒரு இது ஃபேமிலிஸ்க்குன்னு பண்ணுறோம். அது என்னன்னு கேட்டால் பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதோட மாவை வச்சு லட்டு. அதுவும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் அதை வச்சுட்டு கொடுக்கலாம். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு லட்டுவாவது கொடுக்கலாம். ரெண்டையுமே வறுக்க போடணும். ஃபர்ஸ்ட் வறுக்க போடலாம்ப்பா. எண்ணெய் கொடுங்கப்பா. நான் எண்ணெயை விட்டு பிரெட்டை வறுக்கிறேன். வெண்ணெய் போட்டு குழந்தைகளுக்கு வறுத்துக்கிறேன் அப்படின்னா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு வறுத்துக்கணும். இது வறுபட்டு இருக்கட்டும். சைமல்டேனியஸாக நம்ம பயிறு மாவையும் வறுக்கலாம்ப்பா. இது பச்சை பயிறு மாவு கடையிலேயே கிடைக்கிறது. அப்படி இல்லைங்கிறவா நல்ல பச்சை பயிரை வாங்கி நல்லா வாசனை வர வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கணும். ஓகே. நல்ல வாசனை வர வறுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக குழந்தைகள் ஹாலிடேஸாக இருக்கிறதுக்கு அதுக்கும் இந்த இதெல்லாம் கொடுத்துறோம். ஏன்னா டைமே அதுகளுக்கு போகாது. நம்ம போட்டு பிடிங்கி சாப்பிட்டுட்டு உடனே எதான இருக்கா அதுகளுக்கு டைம் பாஸ் ஆனால் ஓகே, ஆகலைன்னா என்ன பண்ணும், தின்னாதான் அதுகளுக்கு. ஆமாம், என்ன நல்லதாக சாப்பிட்டா சரி. அதுதான். அதனால இதெல்லாம் எல்லாருக்குமே நல்லது. எப்பயுமே தோலியோடு இருக்கிற இந்த பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, இது எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமான ஒரு இது. அதேமாதிரி பிரெட்னும் குழந்தைகளுக்கு வந்து பேச்சுலர்ஸ்னே இல்லை, குழந்தைகளுக்கு பிரெட்டில் என்ன பண்ணி கொடுத்தாலும் பிடிக்கும். இது அப்படியே உங்களுக்கு பண்ண வரலன்னா இந்த மாதிரி குலுக்கி பண்ணிட்டேன்னா அது ரோஸ்ட் ஆகும். இதுவும் நல்ல வாசனை வரணும். ஸோ இந்த லட்டுலாம் வந்து குழந்தைகளுக்கு மட்டுமே இல்லை, லேடிஸ்க்கெல்லாமும் கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது நாள் கிழமைனா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கெல்லாம், அதுவும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பச்சை பயிரில் இந்த லட்டு பண்ணி நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். ஓகே. ஸோ எத்தனை நாள் வச்சுக்கலாமா? இது வந்து நிச்சயமாக ஒரு 10-15 நாளைக்கு மேலே நல்லா இருக்கும். ஆனால் பிடிக்க வரலன்னு பாலை மட்டும் விட்டு பெசியாக வைங்க, பிடிக்காதீங்க. ரெண்டா இன்னும் கொஞ்சம் நெய்யை உருக்கி அதில் விட்டுட்டு டைட்டாக பிடிச்சேன்னா வந்துடும். இந்த மாதிரி அடியிலையும் செவந்து போகும். இதுதான் கரெக்டானது. இதை எடுத்துடலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். நாட்டு சர்க்கரை கொடுங்க. எவ்வளோ மாவு எடுத்துட்டோ அதுலேருந்து 1.5 பங்கு கிட்ட நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி. இதை அரைச்சிக்கலாம்ப்பா. ஓகே. எதுக்குன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் கரெக்டாக, அதுக்கு தான். அரைச்சதை இதில் எடுத்துக்கலாம்ப்பா. நெய் கொடுப்பா.
முந்திரி பருப்பு, என்னென்னா முந்திரி பருப்பு செவந்ததும் இந்த மாவை தூக்கி இதிலே கொட்டிட்டு நல்லா கலரிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் பிடிச்சிடணும். ரொம்ப ஆறி போயிடுத்துனாலும் பிடிக்க வராது, அப்புறம் ஸ்பூனில் வச்சு அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான். இல்லை கொஞ்சம் சூடு பொறுக்கிற லெவல் வரைச்சி பிடிச்சி வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். அடுப்பை அணைச்சிடுறேன். ஓகே. இதை இல்லை ஸோ 6 வருஷத்துல நீங்களும் நிறைய லட்டு பண்ணி கொடுத்துட்டீங்கம்மா. ஆறு வருஷத்துல லட்டு எத்தனையோ பண்ணினாங்க. நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு பூந்தி லட்டு பண்ணி கையெல்லாம் செக்கச்சேவேன்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்தியான இது. நம்ம நாட்டு சக்கரை தான் போட்டு பண்ணிக்குவோம். ஸோ ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொரிஞ்சா மாதிரி ஆகணும்ப்பா. கொஞ்சம் கூட எண்ணெய் கொடுங்க, பொரியட்டும். நம்ம ஒரு பேக்கெட் கிட்ட எடுத்துருக்கோம் ப்ரெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஜோராக எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாமா? இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் கொடுங்க. வெங்காயம், தக்காளி, ஸோ ப்ரெட்டு நல்லா எவ்வளோ முடிதோ நல்லா செவக்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்காங்க எண்ணெயில். இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. இதில் குடமிளகா இருக்குப்பா, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு கொடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்க போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுப்பா. ஸோ அது ஈவினிங்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் என்னம்மா? காரப்பொடி, சில வெஜிடபிள் நம்ம ஆப்ஷன் தான், நம்ம இது வேணால் சேர்த்து. இது ஆக்சுவலி இதுக்கு வந்து பிரெட் சில்லி அப்படின்றதுக்காக வந்து குடமிளகா தான் அது சில்லிங்க. வேற ஒரு சில்லியும் இதில் கிடையாது. அதனால குடமிளகா மெயினாக இருக்கணும்.
கெச்சப்பா இன்னும் ஒரு 1/2 கப் கிட்ட அப்படியே விட்டுருங்க. சில்லினதும் சரி அது காரமான ரெசிபி அப்படின்னு நினைச்சேன். இந்த இதில் வறுத்த பிரெட் எல்லாம் போட்டுடலாம். கரம் மசாலா பிடிக்கும். நம்ம யூஸ் பண்ணது வேற ப்ரௌன் பிரெட்டு, நல்ல ஹெல்தியான ஒரு இதுதான். நிச்சயமா ஹாப்பியாக நீங்களும் சாப்பிட முடியும். கொத்தமல்லி கொடுத்துருப்பா. ஜோரா ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஏன்னா நம்ம பிரெட்டில் உப்பு இருக்கும், அந்த வெங்காயம் தக்காளிக்கு வேணுங்கிறது முன்னாடி குடமிளகாய்க்கு தேவையானது நம்ம போட்டுட்டோம். இது வந்து ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணும். அடுப்பை சின்னதாக ஸ்லோவாக வச்சுன்னு பண்ணலாம் முடியாது. அடுப்பு பெருசாக, நான் அப்படி சொல்கிறதே ரொம்ப பெரிய துர்லபம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. அவங்க ஸோ அடுப்பை அனுப்பிச்சிட்டேன்ப்பா. ஓகேம்மா. ஸோ உங்ககிட்ட தான் அந்த துர்லோகம் இன்னும் என்ன டிஃப்ரெண்ட் வார்த்தையெல்லாம் கற்றுக்க. துர்லபம். துர்லபம்மா? துர்லபம்னா ரொம்ப ரேர். பேசினா ஒன்று ஹிந்தி இல்லை இங்கிலீஷ், இல்லை பேசினா இது வந்து பிரெட் சில்லியும் பச்சை பயிறு லட்டும் சாப்பிட்டுப்பா. ஓகேம்மா. ஸோ இன்னைக்கு அம்மா வந்து சூப்பராக ஒரு நல்ல ஆத்தென்டிக் ரெசிபி அண்ட் நல்ல ஒரு சைனீஸ் ஸ்டைலில் ஒரு ஃபங்கியான ஃபுட்டும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கெச்சப் எல்லாம் போட்டு கேட்கவா வேணும். அட்டகாசமாக இருக்குது. நல்லா சுட சுட ப்ரெட்டை வறுத்துட்டோன்னா பிள்ளைங்க வந்தோடனே கடையில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப நல்லா இருக்குமா. ஆசம்மா. தேங்க்யூ. இதெல்லாம் எனக்கு சும்மாவே எப்போவுமே பிடிச்ச ரெசிபி. இந்த மாதிரி லட்டு சும்மா வீட்லேயே செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம். பட் உண்மையாக அவ்வளோ பொறுமைலாம் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி அடைச்சோமா வருத்தமா அப்படியே சாப்பிட்றது தான். பட் உண்மையிலே உங்களுடைய அந்த ஒரு கைப்பக்குவம் எப்போவுமே எல்லா ரெசிபிலும் எனக்கு அது ரொம்ப பர்சனலாக தெரியும், மற்றவங்களுக்கு தெரியறதை விட. ஸோ இன்றைக்கும் ரெண்டுமே சூப்பர்மா. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கடாயில் பச்சை பயிர் மாவை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு 1.5 பங்கு நாட்டு சர்க்கரையும் எடுத்து மிக்சியில் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அதோட கூட ஏலக்காய் பொடியும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அதில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு இந்த பொடி பண்ணி வச்சிருக்கிற மாவை தூக்கி அதில் கொட்டி நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டாக பிடிச்சி வச்சோன்னா பச்சை பயிறு லட்டு ரெடி. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஸ்லைஸாக பண்ணிவிட்டு திருப்பி கடாயில் எண்ணெய் விட்டு அதில் வந்து வெங்காயம் தக்காளி அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுங்க. குடைமிளகாயும் சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து காரப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் வறுத்ததையும் அதில் போட்டு கெச்சப் விட்டு கரம் மசாலா பொடி போட்டு மேலே கொத்தமல்லி தூவி எடுத்தேன்னா ஜோரான ப்ரெட் சில்லி ரெடி. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு அம்மா நமக்காக சூப்பராக 2 ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.